இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தத்து பிள்ளையை எடுத்து வளர்த்தால் அந்த தத்து பிள்ளையுடைய ஜாதகம் பெத்தவர்களுக்கு பேசுமா அல்லது அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிற அவர்களுக்கு பேசுமா? அதாவது அந்த குழந்தைக்கு யோகம் இருந்ததுன்னு வைங்களே, அல்லது அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பெற்றெடுத்த பெற்றவர்களுக்கு சேருமா அல்லது அந்த குழந்தையை வளர்த்து கொள்கிற, அதாவது அந்த குழந்தையை வளர்க்கிற வளர்ப்பு தாய் தந்தையருக்கு சேருமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாததுனால இன்றைக்கி நிறைய பேர் தத்து பிள்ளையை எடுத்துக்கொள்ளக்கூடிய, பெத்து போட முடியாத சூழல் இருக்கும் பொழுது தத்து பிள்ளையை எடுத்து வளர்க்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதால அந்த பிள்ளைக்கு ஒரு கால் யோகம் இருந்ததுன்னா அல்லது தோஷம் இருந்தது அப்படின்னா அது யாரை பாதிக்குங்கிற ஒரு ஆழமான கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் எவ்வளவு ஆழமான கேள்வியை கேட்டாலும் ஆறுதலான, அதே சமயத்தில் அடிப்படையான, அதே சமயத்தில் ஆன்மீகமான பதில் தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே, முதலாக அந்த குழந்தை பூமியில் ஜனனமாகும் பொழுது அந்த ஜனனமாகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த கிரக நிலைகள், அதாவது நவ கிரகங்கள் எந்த மாதிரியான கோச்சாரத்தில் ஆச்சாரமாக இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான யோகங்களும் தோஷங்களும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த குழந்தைக்கான சந்தோஷங்களும் அமையும். அந்த யோகங்கள் யாருக்கு பலிதமாகும் அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தை ஜனனமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து யோகம் இருந்தது அப்படின்னா அந்த யோகம் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றவர்களுக்குத்தான் சேரும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான சாஸ்தாங்கமான உண்மை. அதே சமயத்தில் எடுத்து வளர்க்குறவங்களுக்கு ஏதாவது யோகம் கிடைக்குமா? எடுத்து வளர்க்குறவங்க அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய யோகத்தையோ அதிர்ஷ்டத்தையோ அல்லது கஷ்டத்தையோ அல்லது தோஷத்தையோ தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை எந்த நேரத்தில், எந்த காலத்தில், எந்த நாளிகையில், எந்த வினாளிகையில் பிறந்திருந்தாலும் அது எடுத்து வளர்க்கிற வளர்ப்பு தந்தைக்கு சேராது. ஆனால் அந்த குழந்தையை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அந்த தத்து எடுக்கிறீங்க இல்லையா, தத்து எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் எந்த நேரத்தில், எந்த மாதத்தில், எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த கிரக நிலைகளை பொறுத்து அந்த குழந்தைக்கு யோகம் இருந்ததுனாலோ அல்லது அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னாலோ அந்த அதிர்ஷ்டமும் அந்த யோகமும் வளர்ப்பு தந்தைக்கு பொருந்துங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம்.